அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக்ஸ் ஏப்ரல் 2022 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லும்போது 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அந்த 3 ஃபோர்ஸ் வந்து அந்த 3 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த ஆர்டரில் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து கீப் த பார்ட்டிகல் இன் ஈக்குலிபிரியம். அதுதான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸ். எப்படி பார்க்கலாம்? If 3 forces acting on a particle be represented in magnitude and direction by the sides of a triangle taken in order, then the forces keep the particle in equilibrium. Equilibrium சொல்லும்பொழுது உங்களுக்கு அந்த sum of forces வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே, அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஸ்டேட் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ABCD is a quadrilateral. Quadrilateralனா 4 sides இருக்கிறது. 4 sides இருக்கிற ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப். அப்போ 4 சைடு இருக்குன்னா அது ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் 4 சைட்ஸ் இருக்கிறது, அவ்வளோதான். ஓகேவா? ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் ரெப்ரசன்டட் இன் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் பை BA, BC, CD and DA. அப்போ 4 ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் தான் ஆக்ட் ஆகிருக்கேன். BA டைரக்ஷனில் ஒன்று, BCயில் ஒன்று, CDயில் ஒன்று அண்ட் DA ஒன்று. 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரிசல்டன்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் ஃபோர்ஸஸ். எதெல்லாம் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்களோ அங்கே என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ஷனில் எழுதி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ BA வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் ப்ளஸ் CD வெக்டார் ப்ளஸ் DA வெக்டார். நம்ம வெக்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 வெக்டரை சம் பண்ணும் பொழுது ஒன்றத்தோட எண்டு அடுத்தோட ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு நம்ம மீதி எழுதுவோம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த BC வெக்டார் ப்ளஸ் CD வெக்டார் பாருங்கள், இங்கே எண்டில் இருக்கிறது C, இங்கே ஸ்டார்ட்டில் C இருக்குது. அப்போ சியை விட்டுட்டு இந்த BD வெக்டார் நம்ம கிளப் பண்ணுறோம். ஓகே, அடுத்து மீதி இருக்கிற 2 வெக்டார்ஸ் அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ BA வெக்டார், BD வெக்டார், DA வெக்டார். இப்போ இந்த 2 வெக்டார் கிளப் பண்ணுங்கள். எண்டில் D இருக்குது, ஸ்டார்டிங்கில் D இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது? நமக்கு BA வெக்டார். இதுவும் BA வெக்டார், இதுவும் BA வெக்டார். ஓகே, அப்போ ட்வைஸ் BA வெக்டார். இதுதான் ரிசல்டன்ட் ஆஃப் த கிவன் ஃபோர்ஸஸ் ஃபார்ம் த குவாட்ரிலேட்ரல். ஓகே, அடுத்து டிஃபைன் கப்பல்னு கேட்குறாங்க. கப்பல்னாலே நமக்கு என்ன அர்த்தம்? 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்குது, பட் ஆக்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அது எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம். A couple acting on a rigid body is a pair of unlike parallel forces. Unlikeன்னு சொல்லும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது. ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் ஆன் த பாடி அலாங் 2 டிஃப்ரெண்ட் லைன்ஸ். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கப்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் 2 வேறு லைன் ஆஃப் ஆக்ஷன், ஆனால் ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அதே போல் பேரலாக இருக்குது. இதுதான் நம்ம கப்பல் நம்ம சொல்கிறோம். அடுத்த 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்ஸஸ் 3P, 4P, 5P act along the sides BC, CA, AB of an equilateral triangle of side A. அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லும்போது 3 ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்குது, அது ஏவாக இருக்குது. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா அந்த ஒவ்வொன்றுத்துக்கு இடைப்பட்டது இன்டீரியர் ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்கும். இது 3மே 60 டிகிரி. ஓகேவா? அப்போ BC இந்த ஆர்டரில் சொல்லுங்க. அப்போ BCயில் ஆக்ட் ஆகுறது 3P. பியிலேருந்து சிக்கு போகிற ஃப்ளோவில் இருக்கிறது 3P. 3P வந்து மேக்னிடியூட் மட்டும் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் கொடுக்கல. அப்போ 3P எந்த டைரக்ஷனில் இருக்குது? BC டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இதை ஃபோர்ஸாக எழுதும்போது 3P இன்ட்டு BC கேப்னு நம்ம எழுதலாம். ஓகே, அடுத்த ஃபோர்ஸ் வந்து CA டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ செகண்ட் ஃபோர்ஸ் வந்து 4P, CA டைரக்ஷனில் போட்டிருக்கோம். தேர்ட் ஃபோர்ஸ் 4P, 5P, அது AB டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ரைட்டு. இப்போ நமக்கு இந்த மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் கேட்குறாங்க. ரிசல்டன்ட் அபவுட் A. அப்போ ஏற்ற புள்ளியை பொறுத்து நம்ம மொமெண்ட் கண்டுபிடிச்சோன்னா அந்த எல்லா மொமெண்ட்டோட சம்மை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ அபவுட் ஏன்னு சொல்லும்போது அட் த பாயிண்ட் ஏல ஏபியும் ஆக்ட் ஆகுது, ஏசியும் அது வழியாக போகுது. ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் அந்த பாயிண்ட்லேயே போகுது அப்படின்னா அதோட மொமெண்ட் 0ன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சின்ஸ் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 5P, லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஏன்ற பாயிண்ட் இருக்குது. அப்போ 4Pயோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து CA, அதுலேயும் ஏ இருக்குது. அப்போ அபவுட் ஏ நம்ம மொமெண்ட் கண்டுபிடிச்சோன்னா அது என்னவாகும்? 0 ஆகிருக்கும். அப்போ இந்த 2 ஃபோர்ஸோட மொமெண்ட் அபவுட் ஏ கண்டுபிடிச்சா 0. அப்போ இன்னும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இது இருக்குது, BC இருக்குது. அப்போ BC அபவுட் ஏ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அபவுட் ஏன்னு சொல்லும்போது இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? மொமெண்ட்னு சொல்லும்போது OA வெக்டர் கிராஸ் F வெக்டர் நம்ம சொல்லுவோம். ஏ வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிறது, F வந்து ஃபோர்ஸு. இப்போ 3P தான் ஃபோர்ஸு. அப்போ இங்கே வந்து நம்ம அபவுட் ஏ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏவை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மொமெண்ட்னு சொல்லும்போது பொசிஷன் வெக்டார், அபவுட் ஏன்னு சொல்லும்போது AB வெக்டார் கிராஸ் இதுதான் ஃபோர்ஸ். நமக்கு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் தான் 3P கொடுத்துருக்காங்க. ஆனால் டைரக்ஷன் 3P
பிசி டைரக்ஷனில் இருக்குது. அப்போ 3p இன்ட்டு பிசி கேப் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் வழக்கமாக? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் ஏக்கும் பிக்கு இடைப்பட்ட கோணம் இப்படி இருக்கும். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இந்த இடைப்பட்ட கோணம் ஏலேருந்து பிக்கு போகிற இந்த ஆங்கிள் தீட்டா ஓகே இருந்துச்சுன்னா சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஏபி வெக்டார். 3p வெக்டார் வந்து பிசி. அப்போது ஏபி வெக்டாருக்கும் பிசிக்கும் இடைப்பட்ட கோணம் நமக்கு வேணும். ஓகேவா? அப்போ ஆனால் இங்கே பாருங்கள், இது ஏபி இங்கே டைரக்ஷன் இருக்குது, பிசி இருக்குது, நமக்கு அவுட்வேர்ட் வர மாதிரி இருக்கணும். அப்படியே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்போ இதுதான் ஏபி வெக்டார். அப்போது இந்த ஏபிக்கும் பிசிக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேணும். ஓகே, நமக்கு இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால இந்த ஆங்கிள் நமக்கு என்னென்னு தெரியும்? 60 டிகிரி தெரியும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா மொத்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்னவா எழுதலாம்? 180 - 60 எழுதலாம். அப்போது ஏபி வெக்டாருக்கும் ஏபி அண்ட் பிசிக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து சைன் ஆஃப் 180 டிகிரி - 60 டிகிரி. ஓகே, பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டாரை என் கேப்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏபி வெக்டார் மாடுலஸ் ஏபி வெக்டார்னு சொல்லும்பொழுது இங்கே ஒவ்வொரு சைடோட ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு மாடுலஸ் ஏபி பிசி சிஏ இது எல்லாமே லென்த் ஏன்னு அர்த்தம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இஸ் நத்திங் பட் சிம்பிளி ஏபி. ஏபியோட லென்த் வந்து ஏன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கலாமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? ஏ போட போகிறோம். மாடுலஸ் ஆஃப் 3p, 3pன்றது வந்து கான்ஸ்டன்ட் இன்ட்டு 3p. பிசி கேப் வந்து யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டரோட மாடுலஸ் வந்து 1 தான். அப்போ அதை நம்ம போட வேண்டாம். இது யூஷுவல் ப்ராடக்ட் இங்கே டாட்ஸ்லாம் வச்சுட்டாதீங்க. ஏன்னா நமக்கு வெக்டாரில் இருக்கிறோம். வெக்டரில் டாட்னா டாட் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை வைக்க வேண்டாம். ஸோ ஏ இன்ட்டு 3p இன்ட்டு சைன் ஆஃப் 180 - 60. 180 - 60 வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ், 180னா ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. அப்போ இதை நம்ம சைன் 60 டிகிரின்னு எழுதலாம் இன்ட்டு என் கேப். சைன் 60யோட வேல்யூ என்ன நமக்கு? √3/2. ஸோ ஏ இன்ட்டு 3p இன்ட்டு √3/2 என் கேப். அப்போ எழுதும்போது 3√3AP/2 இன்ட்டு என் கேப். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் வந்து மீதி எல்லாம் 0, மீதி மொமெண்டம்லாம் 0, இது 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் the moment of resultant about A வழியாக ரெண்டு ஃபோர்ஸ் அது வழியாக ஆக்ட் ஆகிறதால அந்த ரெண்டுத்தோட மொமெண்ட் 0. இப்போ 0 வெக்டார் ப்ளஸ் மூணாவது ஃபோர்ஸோட மொமெண்ட் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் 3√3AP/2 என் கேப். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இதான் 3√3AP/2 என் கேப். அடுத்த கொஷின், டிஃபைன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன், டென்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஃபினேஷன் 2 மார்க்கில் கேட்டுடுறாங்க. கொஞ்சம் இந்த டெஃபினேஷன்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. when the friction is the limiting friction, the angle between the reaction and normal to the surface, ரியாக்ஷனுக்கும் நார்மலுக்கும், அதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குனாலே உங்களுக்கு அங்கே ரியாக்ஷன் ஒன்று இருக்கும், நார்மல் ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரிக்ஷனை எப்போ எழுப்புனா ரெண்டு பாடி ரெண்டு பொருள் ஒன்று டச் ஆகும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஏற்படுறதா நமக்கு என்னது உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், உராய்வு விசைன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 2 காம்போனண்ட்டாக பிரியும். ஓகே, அதை நம்ம என்ன சொல்லுவோம், இது ஃப்ரிக்ஷன் ஒன்று சொல்லுவோம், அதுக்கு பர்பண்டிகுலர் டு த பிளேன் அந்த பாயிண்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு பொருள் இப்படி டச் பண்ணுதுன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷனை தான் 2 காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம். இந்த ஆர்ன்றது வந்து நார்மல் ரியாக்ஷன், இந்த எஃப்ன்றது வந்து ஃப்ரிக்ஷன். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, இது தான் நம்ம லாம்டான்னு சொல்லுவோம். இதுதான் நீங்கள் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம சொல்கிறது. இந்த லாம்டாவை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக, பட் நீங்கள் டெஃபினேஷன் இதை மட்டும் எழுதினா போதும். டிஃபைன் ரிஜிட் பாடி.
இப்போ ரிஜிட் பாடின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளை எடுக்கிறோன்னா அந்த பொருளில் இருக்கிற 2 பார்ட்டிகளுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் ரிஜிட் பாடின்னு சொல்கிறோம். இப்போ பென் எடுக்கிறோன்னா இப்போ பென் அழுத்தினா என்னால் அழுத்த முடியாது. அப்போது இதில் எந்த 2 குட்டி குட்டியாக பார்ட்டிகள் எடுத்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இது ரிஜிடாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் சாஃப்டாக ஒரு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் அழுத்துறேன்னா பிசைஞ்சு வச்ச மாவு எடுக்கிறோம், இல்லை இந்த க்ளே இருக்குல்ல, விளையாடுறதுக்கு க்ளே, அந்த களிமண், ஈரமாக இருக்கிற களிமண், அதை அழுத்தும் போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது. ஏன் அழுத்தும் போது அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு விரிச்சு கொடுக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் அங்கே கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஓகே, அப்போ ரிஜிட் பாடியை டெஃபினிஷன் பாருங்கள். எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் such that the distance between any two of them is always constant is called a rigid body. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த 2 மார்க் கொஷின். Two forces F1 vector and F2 vector act at a point A. இந்த 2 ஃபோர்ஸும் ஏன்ற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா? P is the moving point such that the moment of F1 vector and the F2 vector about P are equal. Moment of F1 vector about P equal about the point P வச்சு பார்க்கும்போது ரெண்டுத்தோட மொமெண்ட்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் Pன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ முதல்ல வந்து ரெண்டுமே ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஏ. வழக்கமாக நம்ம ஓ பொசிஷன் வெக்டர் சொல்லுவோம், ஓஏ வெக்டர் எழுதுகிற மாதிரி இங்கே ஏ தான் ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகேவா? இந்த பி தான் மூவிங் பாயிண்ட்டு, பி வந்து மூவ் ஆகிற பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த புள்ளி மேலே உங்களுக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F1 வெக்டாரும் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது, F2 வெக்டாரும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? பி இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கலாம், இப்படி மூவ் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் F1 வெக்டார் அபவுட் பி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இப்போ பி இது மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இது மூவ் ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ எது பொசிஷன் வெக்டார் இங்கே உங்களுக்கு ஓ மாதிரி பொசிஷன் பாயிண்ட் ஃபிக்ஸடாக இருக்கிற பாயிண்ட் வந்து ஏன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே இந்த பாயிண்ட்டில் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த மொமெண்ட் ஆஃப் F1 வெக்டார் அபவுட் பி நம்ம சொல்லும்போது PA வெக்டார் கிராஸ் F1 வெக்டார். ஓகே, ஸோ அதே போல் மொமெண்ட் ஆஃப் F2 வெக்டார் அபவுட் பி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஓஏ வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் மொமெண்ட் சொல்லும்போது இதான் சொல்லுவோம் இல்லையா, ஓஏ வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் நம்ம சொல்லுவோம். ஓன்றது வந்து அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருக்குது. ஏ தான் அபவுட் த பாயிண்ட். இங்கே அபவுட் வந்து நம்ம சொல்லும்பொழுது அபவுட் பி கண்டுபிடிக்கிறோம். அப்போ பிஏ வெக்டார் கிராஸ் F1 வெக்டார். இங்கே வரும்போது பிஏ வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2 மொமெண்ட்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஏ வெக்டார் கிராஸ் F1 வெக்டார் ஈக்குவல் டு பிஏ வெக்டார் கிராஸ் F2 வெக்டார். இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை மொத்தமாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன கிராஸ் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறது எப்பவுமே வெக்டார் குவான்டிட்டி. அப்போ கொண்டு வந்தால் வெறுமனே 0ன்னு எழுதக்கூடாது, ரைட் சைடில் 0 வெக்டார் அப்படின்னு எழுதணும். ஓகே, இங்கேயும் பிஏ வெக்டார், இங்கேயும் பிஏ வெக்டார். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அந்த பிஏ வெக்டார் காமனாக வெளியே எடுக்கும்போது கிராஸ் ப்ராடக்டோடு சேர்த்து வெளியே எடுக்கிறோம். அப்போ இங்கே மீதி இருக்கிறது F1 வெக்டார் மைனஸ் F2 வெக்டார். இப்போ 2 வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் 0, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0னா இதில் ஒரு கண்டிஷன் நம்ம என்ன சொல்லணும், ஏ வெக்டார் வந்து பேரலல் டு பி வெக்டார் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே இது ரெண்டும் 0ன்னு வருது இல்லையா, இல்லை 0 வெக்டார்னு வருது இல்லையா. அப்போ இந்த பிஏ வெக்டார் வந்து இஸ் ஆல்வேஸ் பேரலல் டு F1 வெக்டார் மைனஸ் F2 வெக்டார். அப்போ பிஏ வெக்டார்ன்றது என்ன அர்த்தம், பிஏன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். அப்போ லோக்கஸ் ஆஃப் பி இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ ஏ அண்ட் பேரலல் டு F1 வெக்டார் மைனஸ் F2 வெக்டார். இதுதான் அதோட லோக்கஸ் கண்டுபிடிக்கிறது. ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த சேம் கொஸ்டின் 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ரைட் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இவங்க கேட்க வேண்டியது ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்கணும். The equation of line of action of the resultant force is modulus of capital XY first row, second row வந்து small xy plus g equal to 0. இங்கே capital X வந்து sum of components of forces in the x direction. Capital Y வந்து sum of components of forces in the y direction. Capital G ன்றது வந்து sum of scalar moment of force about the origin. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, எழுதிட்டு அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எதெல்லாம் இருக்கோ அது என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ், இது April 23லும் கேட்டிருந்த கொஷின் இல்லையா, April 22ல் கேட்டிருந்த கொஷின். ஸோ நம்ம அதே ஆன்சர் இங்கேயும் பார்த்துடலாம். டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ் இல்லை டிஃபைன் மாஸ் சென்டர். If m1, m2, m3 etc. are the masses of the system of particles situated respectively at points where position vectors are r1 vector, r2 vector, r3 vector etc.
then the point G whose position vector is அதாவது m1ன்றது இது ஒரு mass of the particle. அப்போ O இருந்து m1 உள்ள அந்த distance வெக்டார் தான் r1 வெக்டார், பொசிஷன் வெக்டார் தான் r1 வெக்டார் சொல்கிறோம். இப்போ m2 இங்கே இருக்குன்னா ஓலேருந்து அதோட பொசிஷன் வெக்டார் r2 வெக்டார். சப்போஸ் இங்கே m3 இருக்குன்னா ஓலேருந்து இது இருக்க பொசிஷன் வெக்டார் தான் நம்ம r3 வெக்டார் சொல்கிறோம். இந்த மாதிரி எத்தனை மாசஸ் இருக்கோ அத்தனை பொசிஷன் வெக்டாரை எழுதுகிறோம். அப்போது இது மொத்தமாக சேர்த்து கேபிட்டல் R வெக்டார் ஈக்குவல் டு அந்த மாஸ் இன்ட்டு கரஸ்பாண்டிங் பொசிஷன் வெக்டரை மல்டிபிள் பண்ணுறோம். யூஷுவல் மல்டிப்ளிகேஷன், கிராஸோ டாட் ப்ராடக்ட்டோ கிடையாது. ஸோ m1 r1 வெக்டார் ப்ளஸ் m2 r2 வெக்டார் ப்ளஸ் m3 r3 வெக்டார் ப்ளஸ் எக்ஸெட்ரா டிவைடட் பை எல்லா மாஸஸை ஆட் பண்ணுறோம். m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் எக்ஸெட்ரா இஸ் கால் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது வாட் இஸ் த அடுத்த கொஷின், what are the two forces acting on a hanging body? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் அந்த யூனிட்ல இருக்கிற அடுத்த ஒரு 2 மார்க் கொஷின். அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பொருளுக்கு தொங்கிட்டு இருக்கா அப்படின்னா அந்த தொங்குற ஒரு பாயிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஏன்னு சொல்கிறோம். லெட் ஏ பி எ பாயிண்ட் ஃப்ரம் விச் எ பாடி இஸ் ஹங், அங்கே தான் தொங்குது. அண்ட் ஜி மாஸ் சென்டர் ஆஃப் த பாடி. then the forces acting on the body, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எர்த்ஸ் கிராவிடேஷன் ஆக்டிங் அட் ஜி வெர்டிகலி டவுன்வர்ட். இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் எர்த் கிராவிட்டி ஆக்ஷன் ஆகும், அது டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கணும். செகண்ட் என்னன்னா ரியாக்ஷன் ஆக்டிங் அட் ஏ, ஏன்னா அதுதான் கட்டி அந்த தொங்குற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த தொங்குற பாயிண்ட்ல தான் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஹேங்கிங் பாடியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும் பொழுது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், டிஃபைன் காமன் கேட்டனரி. இப்போது காமன் கேட்டனரி சொல்லும்போது நீங்கள் இது மட்டும் எழுதலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே கேட்டனரினா சொல்கிறோம் இல்லையா, அப்போ கேட்டனரினா என்னன்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். when a uniform string or chain hangs freely between two points not in the same vertical line. இப்போ இப்படி ஒரு கயிறோ ஒரு ஸ்ட்ரிங்கோ தொங்குது, ரெண்டு சேம் லைன்ல எல்லாம் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, தொங்குறது எப்படி, the curve in which it hangs under the action of gravity. இப்போ கயிறுலாம் கட்டி தொங்க விடுறோம், அந்த கேபிள் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஒரு அந்த கர்வ் ஷேப்பில் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் எதனால் தொங்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் தொங்குது. which it hangs under the action of gravity is called a catenary. அந்த கர்வுக்கு தொங்குது இல்லையா, அதை தான் கேட்டனரின்னு சொல்கிறோம். அதில் if the weight per unit length, இப்போ ஒரு மீட்டர் எடுக்கிறோம், அது என்ன லென்த் என்ன வெயிட் இருக்கோ எந்த ஒரு மீட்டர் எடுத்தாலும் அதே வெயிட் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேட்டனரியை தான் நம்ம யூனிஃபார்ம் கேட்டனரி அல்லது காமன் கேட்டனரின்னு சொல்கிறோம். if the weight per unit length of a string is constant, then the catenary is called uniform catenary சொல்லலாம் or common catenary. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது மட்டும் எழுதுனா போதும்னு நினைக்கிறேன். ரைட், ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் parabolic catenary அப்படின்றது இது ஒரு கொஷின். நம்ம இது வரைக்கும் கேட்டனரியோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். ஓகே, இது இந்த 4th யூனிட் ஹேங்கிங் ஸ்ட்ரிங் அந்த யூனிட்டில் இருக்கிற கொஷின்ஸ் தான் இது. இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஆஃப் த காமன் கேட்டனரி பார்த்துருக்கோம் நாம. அதே போல் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் காமன் கேட்டனரி 2 ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் காமன் கேட்டனரி இது 3 ஈக்குவேஷன் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 4ல தான் பார்க்க போகிறது parabolic catenary. பேரபோலா ஷேப்பில் இருக்கிற அந்த கேட்டனரி ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் என்னன்னா x² = 2cy, ஸ்மால் சி இது. அப்போ இந்த ஸ்மால் சி என்ன நம்ம சொல்லணும் இல்லையா. ஓகே, ஏற்கனவே ஒரு கொஷனில் வரைஞ்ச டயக்ராம் காய்ச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங்கு தொங்குறது. இதை நாட் அட் சேம் லெவல் நாம் எடுத்திருக்கோம். இதுதான் the lowest point of the catenary, capital C. இதுக்கு கீழே தான் இந்த ஆரிஜின் x axis y axis intersect ஆகிற பாயிண்ட் O இருக்குது. ஓகே, இந்த லோயஸ்ட் பாயிண்ட் சிக்கு வெர்டிகலி டவுன்வர்டில் இருக்கிற பாயிண்ட் தான் ஓ. இந்த சிக்கு ஓக்கு பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் சி. ஸோ அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அப்போ லெட் ஓ பி த பாயிண்ட் வெர்டிகலி பிலோ த லோயஸ்ட் பாயிண்ட் சி ஆஃப் த ஸ்ட்ரிங்னு போட்டுக்கலாம். ஸ்ட்ரி ஆஃப் த ஸ்ட்ரிங் இல்லை ஸ்ட்ரி ஆஃப் த கேட்டனரி நீங்கள் எது சொன்னாலும் ஓகே தான். The distance between capital C and O is small c. Then the equation of parabolic catenary is x² = 2cy. Okay, right. இதோட இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்த பார்ட் A கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்து இது 2வது கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்குறோம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.